கோப்பியம், உண்மையும் பின்னணியும். ஆதாரமில்லாத தகவல்கள் வதந்திகளாக பரப்பப்பட்டு மக்கள்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை சில நேரங்களில் ஏற்படுத்தும். இதனால ஆவேசமடையும் மக்கள் தாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னு யோசிக்காம மூர்க்கத்தனமான தங்களுடைய செயல்பாடுகளால் பல அப்பாவி உயிர்களை பறிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் சமீபத்தில் குழந்தைகள் கடத்தப்படுவதாக பரவிய ஒரு வதந்தியால் திருநங்கை ஒருவர் பொதுமக்களால் மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டு அவருடைய ஆடைகள் கிழிக்கப்பட்டு அரை நிர்வாணமாக்கப்பட்டு மானபங்கப்படுத்தப்பட்ட சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். சம்பவத்தன்று சுற்றி வளைத்த அப்பகுதி மக்கள் திடீரென அவர் மீது தாக்குதல் நடத்த துவங்கினர். இன்னும் சிலர் அவரின் மேலாடையை கிழித்து அதீத அத்துமீறல்களிலும் ஈடுபட்டதோடு அவரை அரை நிர்வாணமாக்கி குழந்தையை கடத்த வந்தாயா என கேட்டு அங்கிருந்த மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கினர். இந்த கொடூர தாக்குதலுக்குள்ளான அந்த திருநங்கை எவ்வளவோ கத்தி கதறியும் யாருமே அவரது குரலுக்கு செவி கொடுக்காத நிலையில் அங்கிருந்த சிலர் இது குறித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த சங்கர் நகர் போலீசார் மின்கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த திருநங்கையை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் இருந்த மருத்துவமனையில் சேர்த்து நடந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினர். அதில் தாக்குதலுக்குள்ளான திருநங்கை சென்னை பம்மலை அடுத்த மோங்கிலேரி பகுதியை சேர்ந்த தனா என்பதும் அவர் துறைப்பாக்கத்தில் உள்ள ஐடி நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வருவதும் தெரியவந்தது. மேலும் அவர் அப்பகுதியில் தன்னுடைய தோழியுடன் தங்கி வேலை பார்த்து வரும் நிலையில் சம்பவத்தன்று இரவு அப்பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் சாப்பிட்டு விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த பொழுதுதான் அங்கிருந்தவர்கள் சிறுவர்களை கடத்த வந்தாயா என கேட்டு தான் தாக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார். மேலும் தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்து போலீசில் புகாரும் அளித்தார். இதையடுத்து புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இது குறித்து விசாரணை ஆரம்பித்தனர். அதற்குள்ளாக திருநங்கையை அரை நிர்வாணமாக்கி மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கப்பட்ட வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தனா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த போலீசார் திருநங்கை தாக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேரை கைது செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். திருநங்கை தனா தாக்கப்பட்டதின் முக்கிய காரணம் இந்த புகைப்படம் தான். கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பரவிய இந்த புகைப்படமும் கழுத்து வரை முடியுடன் தொப்பி அணிந்தபடி சாலையில் சுற்றித் திரிவதை போன்றும் பின்னர் இருசக்கர வாகனத்தில் வந்து ஒரு சிறுவனை பிடிக்க முயலும் காட்சிகளும் சென்னையில் எண்ணூர், மடிப்பாக்கம், புழுதிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் வேகமாக பரவியது. மேலும் குழந்தைகளை கடத்த முயன்றதாக பெண்கள் சிலர் பேசிய குரல் பதிவுகளும் இந்த வீடியோவுடன் வலம் வரவே மக்களிடையே ஒரு பதற்றமான சூழலை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் தனாவின் உருவமும் குழந்தைகளை கடத்துவதாக வெளியான வீடியோவில் இருந்த நபரின் உருவமும் ஒரே மாதிரியாக இருந்ததால் ஏற்பட்ட குழப்பமே திருநங்கை தனா தாக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்ற போலீசார் இது குறித்து விசாரித்தனர். இப்போ இந்த காலகட்டத்துல இப்போ திருநங்கைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லா வாழ்வாதாரமும் இருக்கு. திருநங்கைகளுக்கு எல்லாமே இருக்கு. திருநங்கை கார்டு, ஆதார் கார்டு, ஓடிஐடி, நலவரி திட்டம் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அரசாங்கம் நிறைய திருநங்கைகளுக்கு உதவி திட்டம் வழங்கியிருக்கிறாங்க. திருநங்கைகளுக்கு அந்த காலத்துல உள்ள திருநங்கைகளுக்கு தான் எல்லா பிரச்சனையும். திருநங்கைங்க அப்ப வெளியே போக அச்சப்பட்டுன்னு உள்ளே தான் இருப்பாங்க. இப்போ உள்ள திருநங்கைங்க நாங்க திருநங்கைக்கு தான், எங்களுக்கு வேணும், எங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்கு இது செய்யணும், அதை செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரும் முறையிடுறாங்க. இப்போ எந்த பாதிப்பும் கிடையாது. திருநங்கைகளுக்கு அரசாங்கம் ரொம்ப உதவிடுறாங்க. இப்படி பொதுமக்கள் அச்சப்பட்டு ஆவேசப்பட்டு திருநங்கை தனா மேல கொடூரமான தாக்குதல் நடத்துவதற்கான காரணம் என்ன? இதற்கு போலீசாரின் பதில் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழுவும் நடத்திய ஆய்வில் இது தவறான தகவல் என்றும் தமிழ்நாட்டில் இந்த சம்பவங்கள் நடக்கவில்லை என்பதும் தெரிய வந்தது. மேலும் ஆடியோவில் பேசிய பெண்ணிடமும் போலீசார் விசாரணை நடத்திய பொழுது அதுவும் ஆதாரமற்ற தகவல் என தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து ஆதாரமற்ற தகவலை பரப்பியதால் அந்த பெண்ணை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். மேலும் இதுபோன்று மக்களிடையே அச்சத்தையும் பீதியையும் உருவாக்க வேண்டும் என்ற பிரதான எண்ணத்துடனும் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும் நோக்கத்துடனும் பரப்பப்பட்டு வருவதால் இத்தகைய போலியான செய்திகள் கேட்டோ காணொலிகளை பார்த்தோ பொதுமக்கள் துளியும் அச்சப்படவோ பதற்றமடையவோ தேவையில்லை என்றும் சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்தது. மேலும் பொதுமக்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருப்பின் அல்லது உதவி தேவைப்பட்டால் சென்னை பெருநகர காவல்துறை உதவி எண் 100 அல்லது 112 கட்டணமில்லா தொலைபேசி எண் அல்லது அருகில் உள்ள காவல் நிலையத்தில் 24 மணி நேரமும் தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் இது போன்ற பொய்யான செய்திகளை பரப்புவோர் உடனடியாக இம்மாதிரியான செயல்களில் ஈடுபடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மீறினால் அத்தகையோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை பெருநகர காவல்துறை எச்சரித்தது. அதே நேரத்தில் சென்னை மாநகராட்சி வாகனங்களில் ஒலிபெருக்கி மூலம் இந்த தகவல் பொய்யானது என்று விழிப்புணர்வு பிரச்சாரமும் மேற்கொள்ளப்பட்டது.
திருநங்கைங்க சமுதாயத்துல நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. இது எதற்காக நல்லது நடக்குது, கெட்டது நடக்குதுன்னா, எல்லா திருநங்கைகளுக்கும் திருநங்கைகள் ஆகுறாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து திருநங்கை ஆகுறாங்க, இவங்க சின்ன வயசுலயே திருநங்கை ஆகுறாங்க, இவங்க ஹார்மோன் செஞ்சாலும் திருநங்கையா மாறுறாங்க அப்படின்றது தாய் தகப்ப இதை யாரும் ஏத்துக்கிறது கிடையாது. நான் பிறக்கும் போது ஆம்பளை பிள்ளைய தான் பெற்றேன், அப்படிதான் இருந்தது, இப்ப எப்படி இடையில எப்படி ஆகும் அப்படின்னு தான் இந்த காலகட்டத்துல எல்லா தாய் தகப்பனும் பேசுறாங்க. இப்படி பேசுறதுனாலதான் எல்லா திருநங்கைகளுக்கும் அவங்களுக்கு வாழ்வாதாரமும் அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வீணா போறது காரணமே அவங்கவுங்க தாய் தகப்பன் தான். திருநங்கைன்றது வந்து அவங்களா ஆகுறது கிடையாது. அது வந்து அவங்களுக்கு குறிப்பிட்ட வயசு தான் நாங்க திருநங்கை ஆகுறது. 15 வயசுல திருநங்கை ஆகிறோம். ஸ்கூல் போகும்போதே அவங்களுடைய தோற்றம் எல்லாம் மாறும். 16 வயசுலயோ அவங்களுடைய தோற்றம் எல்லாம் மாறும். அவங்க 18 வயசுல ஒரு திருநங்கைன்னு சொல்லிட்டு அவங்க அங்கீகாரம் கேட்கிறோம். அப்படின்னும் போது திருநங்கைகளுக்கு தாய் தகப்பன் நீங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா, எல்லா தாய் தகப்பனுக்கும் கேட்டுக்கணும், எல்லா பெற்றோருக்குமே கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். தயவு செய்து உங்க பிள்ளைங்க தான், நீங்க தான் 10 மாசம் சுமந்து பெற்றீங்க, அதனால உங்க பிள்ளைங்களை நீங்களே தப்பான கணக்குல எடை போடாதீங்க. 4 புள்ள பெற்றாலும் 4 புள்ளையில ஒரு புள்ள இப்படி இருந்தா, நம்ம ஒரு புள்ள மொண்டியா முரடா குருடா அப்படி பிறந்துட்டா அந்த பிள்ளைய நம்ம கீழவா போட்டுடணும். அப்படியாவது அந்த பிள்ளைங்களை ஏத்துக்குன்னு அந்த பிள்ளைங்களை வாழ வச்சு பாருங்க. எல்லா திருநங்கைங்க சமுதாயத்துல வந்த பிறகு திருநங்கைகளும் நாங்க அந்த பிள்ளைங்களுக்கு நாங்க தாய் தகப்பனா தான் இருக்கிறோம். இருந்தாலும் நீங்க சப்போர்ட்டா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இந்த சமுதாயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தணும், மக்கள்கிட்ட அச்சத்தை ஏற்படுத்தணும், பீதியை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில சமூக விரோதிகள் கையாளக்கூடிய ஒரு யுக்தி தான் இந்த வதந்தியை பரப்புறது. சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும் நோக்கத்தோட எந்த விதமான ஆதாரமும் இல்லாம ஒரு பொய்யான செய்தியை பரப்புறதுனால தனாவை போன்ற அப்பாவி பொதுமக்கள் தாக்கப்படுறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து இது போன்ற ஆதாரமற்ற செய்திகள் குறித்து தீர ஆராய்ந்து நீங்க செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு உணர்த்துது. மீண்டும் அடுத்த கோபியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.